ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பைசியான யம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை குடல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. முட்டை குடல் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. அது வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு பவுல் குடல் குழம்புலேருந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் குழம்போடு எடுத்திருக்கேன். அப்போதான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 கையளவு சின்ன வெங்காயம் சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறமா நான் எடுத்திருக்கிற ஒரு பவுல் குடலுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, வாசனைக்காக கருவேப்பிலை, மல்லி இலை. கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்துருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கிறோம். அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட் இப்போவே சேர்க்குறேன். சால்ட் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சமாகவே சேர்த்தா போதுங்க. ஏன்னா குடல் குழம்புல தான் நம்ம குடல் எடுத்திருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருப்போம். அதனால நம்ம எடுத்துருக்கிற முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் நீங்கள் போட்டாலே போதும். சால்ட் போட்டாச்சு, நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் சால்ட் போட்டிருக்கிறதுனால. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா அது ஜாம் ஆகுற மாதிரி அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறமா நம்ம மிளகு சீரகத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா பவுடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு பவுடர் பண்ணா போதும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு சீரக பவுடர் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட போகிறோம். அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நான் மிளகு சீரக பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால சில்லி பவுடர் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகு சீரக பவுடர் கூட குறைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற முட்டை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிடலாம். முட்டை உடச்சி ஊற்றும் போது சிம்மில் வச்சே உடச்சி ஊற்றிக்கோங்க. பிகாஸ் அது வந்து டக்குன்னு கெட்டியாயிடும். ஸோ சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் நான். இப்போ நல்லா மெதுவாக கிண்டி விட்டுருங்க. அதை லைட்டாக ரொம்ப ட்ரையாக விடாமல் சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா குடல் கூட மிக்ஸ் ஆகாது. ஸோ சிம்மிலேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ட்ரையாக விட்டுறாதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது கொஞ்சம் 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு முட்டை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற குடல் ஊற்றிடலாம். கொஞ்சம் குழம்போடு தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த குழம்போட சேர்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடல் வந்து நம்ம ஆல்ரெடி குழம்புல வேக வச்சு போட்டதுனால நம்மளுக்கு அது வெந்து தான் இருக்குது. ஸோ முட்டை கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு வேணும், தனியாக வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் குடலையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே. ரொம்ப ட்ரை ஆகாமல் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அந்த தண்ணி பதம் தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது டேஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சு கிண்டுறது அது ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை குடல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் லைட்டாக சிம்மிலே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை குடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம